ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நான் எதை பத்தி பேச போறேன்னா, சண்டிகேஸ்வரர். சரியா? எனக்கு வந்து சண்டிகேஸ்வரர் மேரேஜ் முன்னாடி எல்லாம் அவங்கள பத்தி ரொம்ப தெரியாது. கோயிலுக்கு போறப்ப எங்க ஊர்ல எல்லாம் ரேர். எங்க ஊர் மார்த்தாண்டா அருமனை பக்கம். சரியா? அங்க எல்லாம் சண்டிகேஸ்வரர் இவங்க எல்லாம் ரேர். கோயில எல்லாம் ரொம்ப இருக்க மாட்டாங்க. அப்போ ஏதோ கோயில்ல பாக்குறப்ப நானும் அவங்க அந்த சாமி வந்து செவிட்டு சாமி அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். சரியா? இப்போ அதுக்கு பிறகுதான் எனக்கு இந்த நாகர்கோயில்ல வந்த பிறகுதான், நாகர்கோயில்ல இருந்து நிறைய கோயில்ல அந்த சாமி இருக்காங்க. சிவன் கோயில் எல்லாம் இருக்காங்க பொதுவா. அப்பதான் அவங்க பேரு சண்டிகேஸ்வரர் அப்படின்னு தெரியும். இப்ப என்ன மாதிரி நிறைய பேர் அப்படி செவிட்டு சாமி அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்களா? அப்படி உள்ளவங்களுக்கு இல்ல, அவங்க பேரு சண்டிகேஸ்வரர் அப்படி சொல்றதுக்கு தான் நான் வந்திருக்கேன். சரியா? சண்டிகேஸ்வரர் யாருன்னா சிவனோட ஒரு கணக்கு பிள்ளை. சரியா? சிவன் கோயில்ல தான் அவர் இருப்பாரு. நந்தி வந்து சிவனுக்கு எவ்வளவு பாதுகாப்பா இருக்காங்களோ அது மாதிரி சிவன் சொத்துக்கும் சிவனோட சிவனுக்கு படைக்கிற அந்த பொங்கல், அந்த நெய்வேத்தியம், அதுக்கு வந்து சண்டிகேஸ்வரர் வந்து காவலா இருப்பாங்களாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சண்டிகேஸ்வரர் வந்து எப்பவுமே தியான நிலையில தான் இருப்பாரு. சரியா? நம்ம என்ன பண்ணா சாமி கும்பிட போறப்ப வந்து நம்ம எல்லாம் கை தட்டுவோம். ஏன்னா செவிட்டு சாமி நினைச்சு கை தட்டுறோம். அப்படி தட்டவே கூடாது. ஏன்னா அவர் தியான நிலையில இருக்கிறதுனால நம்ம அமைதியா தான் போய் சாமியை கும்பிட்டுட்டு வரணும். என்னன்னா நம்ம கோயிலை போயிட்டு எதுக்கு கை தட்டுறோம்னா, நம்ம வந்து அந்த கோயில இருந்து எதையுமே எடுத்துட்டு போகல, சிவனோட கருணையையும் அவரோட பாசத்தையும் தவிர நான் எதையுமே எடுத்துட்டு போகல அப்படின்னு சொல்லி அந்த கையை நம்ம இப்படிதான் வைக்கணுமா. நம்ம அங்க போய் என்ன பண்றோம்? இப்படி தட்டுறோம். சரியா? அப்படி செய்யவே கூடாது. ஏன்னா தியான நிலையில ஒருத்தங்க இருக்கிறப்ப நம்ம அப்படி டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதான். அதத்தான் எனக்கு தெரிஞ்சு அந்த சண்டிகேஸ்வரர் பற்றி உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைச்சு அதான் சொல்லிட்டேன். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா எனக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.